ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாமாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நடேசன் சேரன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்த்திகாவும் அவள் புருஷனும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, எக்காரணத்துக்காகவும் நான் உங்களை இந்த வீட்டில் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேரன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கப்பா, அவங்க வரதான் போகிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. எப்போவுமே சேரன் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. அவங்க அப்பாவாகட்டும் யாராகட்டும் சாந்தமாக தான் பேசுவாங்க. ஆனால் கார்த்திகா வரணும், அவங்க சாப்பிட தான் போகிறா, முதல்ல நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட வராங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் எதுவும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வாயை அடைக்கிறாங்க. ஆனால் நடேசனுக்கு பயங்கரமாக கோவம். ஏன்னா நம்ம சேரன் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணலை இல்லையா, அதனால தான். ஏன்னா கார்த்திகாவுமே ஒரு கட்டத்தில் தைரியமாக முடிவெடுத்து சேரன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நின்றாங்க. ஆனால் சேரனோட நல்ல மனசு அதை அதாவது ஏற்றுக்கிற பக்குவத்தில் தான் இருந்தது. இருந்தாலும் கார்த்திகாவோட அம்மாவும் அவங்க அப்பாவும் காலில் விழுந்து கெஞ்சி கதறினதுனால அவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கார்த்திகானா நம்ம சேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது கார்த்திகா சேரனுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. கார்த்திகாவே நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு வயிறார சமைச்சு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே நினைக்கிறாங்க. சரின்ட்டு சாப்பாடு வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பல்லவன் சோழன்கிட்ட சொல்கிறாங்க, என்னென்ன அண்ணன் அப்பா கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுகிறாங்க, இது வரைக்குமே நான் அண்ணன் இப்படி பேசுனதை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சோழனும், ஆமாடா கார்த்திகா மேலே அண்ணனுக்கு அம்புட்டு லவ், ஆனால் இந்த கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்ன தான் சொல்லி இது பண்ணாங்களோ அவங்களுக்காக மனசிறங்கி அண்ணனோட வாழ்க்கையவே அழிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் பல்லவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லா சமையலுமே ரெடியாக இருக்குது. இன்னொரு சைடு இங்கே கார்த்திகா நம்ம அஸ்வின் கிட்ட, அதாவது நம்ம கார்த்திகா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லு கார்த்திகா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, என்கிட்ட தானே, கூச்சப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என் மாமா கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே மாமாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமே, நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா அஸ்வின் கிட்ட கேட்குறாங்க. நம்ம அஸ்வின் இருந்துட்டு, அதுக்கு என்ன கார்த்திகா, நம்ம போயிட்டு வந்தால் போச்சு, நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சாதாரணமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, வீட்டில் உள்ளவங்க யாருமே அனுப்ப மாட்டாங்க, அதாவது என் மாமா வீடுனா என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் என் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே அஸ்வின் இருந்துட்டு, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அப்படி என்ன அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேச போகிறாங்க, அப்போது உங்கள் 2 குடும்பத்துக்கும் சண்டையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், சண்டைன்னு சொல்ல முடியாது, அதாவது எங்கள் மாமா அவங்க குடும்பத்தை பார்த்தா என் குடும்பத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க. அஸ்வின் இருந்துட்டு, நீ கவலைப்படாத கார்த்திகா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு அங்கே போனால் சந்தோஷம் தானே, நீ ரொம்ப சந்தோஷப்படுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகாவை கேட்கவும், கார்த்திகாவுமே ஆமாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அஸ்வினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நம்ம கார்த்திகா இப்போ வரைக்குமே கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ வரைக்குமே நம்ம அஸ்வினுக்கு கூட அவ்வளோவா பேசுனதும் கிடையாது, சிரித்து பேசுனதும் கிடையாது, எப்போவுமே உம்முன்னு ஏதோ ஒரு சோகம் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் இருந்திருப்பாங்க. இப்போ சிரித்து பேசுனதுமே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். சரி, இப்படியே நம்ம கார்த்திகாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்போவுமே உம்முன்னே இருக்காங்க, இப்போ சிரிச்சா அழகாக இருக்காங்க, இப்படி நம்ம கூட அவங்க சிரித்து பேசணும் அப்படின்றது நம்ம அஸ்வினுக்கு ஆசை. சரி, இவங்க நினச்ச மாதிரி அவங்க மாமாங்க வீட்டுக்கு ஈவினிங் கூட்டிகிட்டு போயிட்டு கார்த்திகாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் கார்த்திகாவுக்காக வகை வகையாக வெஜ், நான்வெஜ்ஜு, வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு வகை வகையாக அதாவது சாப்பாடு செய்கிறாங்க. இங்கே நிலா நம்ம சேரனை கேட்குறாங்க, ஏன்னா கார்த்திகா உங்ககிட்ட பேசுனாங்கல்ல, கார்த்திகா உங்ககிட்ட என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேரன் இருந்துட்டு, அதுவாப்பா
எதுவும் சொல்லலை. ஆ ஒன்று சொன்னாப்பா. என்ன சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுமா. அதை தான் அவள் ஆசைப்படுறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாங்க. இங்கே கார்த்திகா வந்து சொன்னதை நினச்சி நம்ம சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோப்பா, கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே சொல்லி நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அது நடக்காதுன்னு தெரியும். ஆனால் அது நடக்காமே போயிடுச்சுல்லப்பா. கார்த்திகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும். அவள் என்னை மாமா மாமான்னு கூப்பிட்றது இப்போ கூட என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே தான்ப்பா இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அவள் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கப்புறம் அவன் மேலே எந்த ஒரு தப்பான எண்ணத்தோடையும் நான் அவளை பார்க்க மாட்டேன்ப்பா. நீ ஏதாவது நினச்சிக்க போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. ஐயோ இல்லைண்ணே, அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன். சும்மா கேட்டேன் கார்த்திகா வந்தாங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான்ப்பா, வேற எதுவும் சொல்லலை. அதான் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வர்றதா சொன்னாங்கப்பா. வேற எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணே, நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. கார்த்திகாவுக்குமே உங்களைன்னா ரொம்ப பிடிக்கும்ண்ணே. இப்போ உங்களை மனசில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமாண்ணே. பாவம் கார்த்திகாவும் பாவம், நீங்களும் பாவம். அந்த கடவுள் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. ஆனால் அது நடக்காமே போயிடுச்சுல்ல. சரிண்ணே, உங்களுக்கு வேணா நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சேரன் இருந்துட்டு, எதுக்குப்பா, நம்ம தான் நிறைய பொண்ணு பார்த்தோம்லப்பா, திரும்பவும் எதுக்கு, கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, இல்லைண்ணே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே மாறிடும்ல. நீங்களும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்கள. எப்போவுமே கார்த்திகா நினப்பாவே இருக்க மாட்டீங்கள்ல. உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கணும்லண்ணே. கார்த்திகாவுக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கார்த்திகா அந்த வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழுவாங்களா, இல்லை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திகாவுக்குமே அது ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக கார்த்திகா சந்தோஷப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, மெதுவாக பார்த்துக்கலாம். எதுக்கு என்னத்துக்கு அவசரமாக செஞ்சுக்கிட்டு. எனக்குமே இப்போ கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லைப்பா. என்னமோ வாழ்க்கையில் நிறைய விஷயத்த இழந்துட்ட மாதிரியே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குப்பா. சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மாவோட பாசம் வந்து கிடைச்சதே கிடையாது. அதுக்கெல்லாம் நான் அவ்வளோவா ஏங்கினது கூட கிடையாது. அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா என் தம்பிங்க இருக்காங்க, என் குடும்பம்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கை இவ்வளோ நாளும் நான் தள்ளிட்டேன். ஆனால் என்னமோப்பா, கார்த்திகா எனக்கு கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அது ஒரு வருத்தமாகவே தான்ப்பா இருக்குது எனக்கு. என்னவோ நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது சேரன் அண்ணனோட மைண்டை மாற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சேரனை சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களோட நிம்மதிக்காகவும் அவரோட நிம்மதியை இழக்கவும் தயாராக இருக்கார். இவ்வளோ நல்லவருக்கு கடவுள் ஏன்னா இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்கணும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது சாப்பாடு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போது கார்த்திகா வரத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே நடேசன் வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்த்திகாவுக்காக எம்புட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு, என் கூடயே சண்டைக்கு வரான். இது வரைக்கும் நான் பேசின பேச்சுக்கு எப்போவுமே சேரன் மறு பேச்சு பேச மாட்டான். இன்னைக்கு என்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறான். எல்லாம் இந்த கார்த்திகாவால் தான். கார்த்திகா அன்னைக்கே வந்தா, இவன் கல்யாணம் பண்ணி தொலைக்கலை, இவன் விட்டு கொடுத்துட்டான். இன்னைக்கு உள்ளுக்குள்ளே வச்சு புழுகிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் தலையெழுத்து, அவன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து பாட்டுக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகா வந்து அஸ்வின்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மாமா வீட்டுக்கு இப்போ போயிட்டு வந்துடுவோமா, நீங்கள் ஒரு வார்த்தை அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. இங்கே அஸ்வினுமே இங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட கஸ்தூரிக்கிட்டேயும் அன்பரசுக்கிட்டேயும் சொல்ல போகிறாங்க. இப்போது கஸ்தூரிக்கிட்ட, அத்தை நாங்கள்
ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஊருக்கு கிளம்பணும், இந்த நேரத்தில் எங்கே மாப்பிள்ளை போகிறீங்க? வேண்டாம் மாப்பிள்ளை, ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள் மாமனாரை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைத்த, அதான் கார்த்திகா அவங்க ஏதோ மாமா வீடு இருக்காமே, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், கார்த்திகா தான் கூப்பிட்டாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கஸ்தூரிக்கு படபடன்னு வருது. அவங்க அதாவது கஸ்தூரியோட ஹஸ்பண்டுக்குமே நெஞ்சில் நெருப்பை வாரி போட்ட மாதிரி இருக்குது. எதுக்கு மாப்பிள்ள அங்கெல்லாம் எதுக்கு, வேண்டவே வேண்டாம், அந்த குடும்பமே சுத்தமாக சரியில்லாத குடும்பம், அங்கே போய்கிட்டு எதுக்கு, தேவையில்லாமல் அங்கெல்லாம் போனால் பிரச்சனை தான் வரும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேர் மேலேயும் கண்ணு வச்சிருவாங்க, வேண்டாம் மாப்பிள்ள அங்கெல்லாம் போக வேண்டாம், இன்னொரு நாளைக்கு எப்பயாவது வந்தோன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திகா இருந்துட்டு இன்னொரு நாளைக்கு நான் எப்போ வருவானோ அப்படியே வந்தாலும் அங்கே போக முடியுமான்னு தெரியல, இன்றைக்கி நான் போயிட்டு அங்கே எல்லார்கிட்டேயும் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டே நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கஸ்தூரி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்போது கிளம்புற நேரத்தில் அங்கே போய்கிட்டு இருக்கணுமா என்ன, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க கூட சரியில்லை, இங்கே பாருங்க மாப்பிள்ள அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம், அதுக்கப்புறம் அவங்க கண்ணை வச்சு கண்ணு பட்டு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்க, ஏதாச்சும் ஒன்று எடுக்க முடுக்கமாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும், வேண்டாம் மாப்பிள்ள நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம். கார்த்திகா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டியாடி நீ, மாப்பிள்ளையே எதுக்காக அலைய விடுற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அஸ்வின் இருந்துட்டு சொல்கிறாங்க நம்ம கஸ்தூரிக்கிட்டே, இங்கே பாருங்க அத்தை, அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு அலைச்சலும் இல்லை, கார்த்திகா முதல்ல என் ஒய்ஃபாக நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட முதல்ல இந்த ஹெல்ப்பு மாதிரி கேட்டா தெரியுமா என்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போனால் கார்த்திகா ரொம்ப சந்தோஷப்படுவாளாம், அவள் முகத்தில் சிரிப்பை கூட பார்த்தேன், இவ்வளோ நாளாக நான் இங்கே தான் இருக்கேன், இது வரைக்குமே அவள் என்கிட்ட சந்தோஷமாக வந்து பேசுனதும் கிடையாது, நான் பேசினாலும் சிரித்து பேசுனதும் கிடையாது, இன்றைக்கி தான் சிரித்து என் கூட பேசியிருக்கா, ப்ளீஸ் அத்தை நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தை, கொஞ்ச நாளாவே உம்முனே இருக்கா, அவள் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா, அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், என் பொண்டாட்டியை நான் எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் பார்க்கணும் அத்தை, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அத்தை, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் இல்லை அத்தை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கஸ்தூரிக்கு படபடன்னு இருக்குது. கார்த்திகாவை வந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற விஷயம், அதாவது அவங்க லவ் பண்ண விஷயமெல்லாம் எங்கள் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்து கார்த்திகாவை நம்ம வீட்டிலே விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு எங்கள் கஸ்தூரிக்கு பயமாக இருக்குது. என்னங்க இந்த கார்த்திகா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி தான் போயிட்டு அந்த சேரன் வீட்டில் மாமான்னு சொல்லிட்டு போய் நின்றுக்குவா, எவ்வளோ அடித்தாலும் சுடுக்க வச்சாலுமே அவள் திருந்தாமல் இருந்தா, இன்றைக்கி அவள் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, கல்யாணம் நடந்துருச்சு, அப்புறமே அவனை பார்க்குறதுக்காக அங்கே ஓடி போயிடுறா, ஊர் உலகத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தானே அசிங்கம், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை குடும்பத்துக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், கார்த்திகாவோட வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போயிடும், இதுக்கப்புறம் கார்த்திகாவுக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே நடக்காது, மாப்பிள்ளை இது ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சு நம்ம வீட்டிலே விட்டுட்டு போயிட்டா என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கார்த்திகாவும் அவங்க ஹஸ்பண்டும் 2 பேருமே சேரனோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம கார்த்திகா வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போது எல்லாருமே நின்று பார்க்குறாங்க, வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நிலா போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா வந்து எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் என் சேர மாமா, அவங்களுக்கு 3 தம்பி இருக்காங்க, இது சோழன், பாண்டியன், பல்லவன் 3 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் நிலா, இவங்க வந்து சோழனோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வினுமே எல்லாருக்கூடையுமே சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா வந்து சேரனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு, கார்த்திகா நீயும் உன் புருஷனும் இங்கே உட்காருங்க, சாப்பிடுவீங்க, உங்களுக்காக நாங்கள் தடபுடலாக விருந்தெல்லாம் சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டன், சிக்கன், பிரியாணி, சாதம், ரசம், சாம்பார், பொரியல்ன்ட்டு எல்லாத்தையுமே சமைச்சது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அஸ்வினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னங்க எங்களுக்காக இவ்வளோ ஐட்டம் சமைச்சு வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, நீங்கள் வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட பேர், அவங்களோட டீட்டெயில் அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம
ம். அஸ்வின் வந்து சேரன் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. அம்மா, உங்களுக்கு அம்மா இல்லையா? அப்பா வெளியே உட்காண்ட்ருக்காரு, அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இங்கே கார்த்திகா இருந்துட்டு, ஏங்க அதெல்லாம் கேட்குறீங்க? அவங்க அம்மாலாம் இங்கே இல்லை. அம்மா என்னாச்சு, இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் சொல்லி மழுப்பிடுறாங்க. இங்கே நம்ம பல்லவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே அவங்க அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் கேட்குறாங்க இங்கே நம்ம அஸ்வின். சரி, அவங்க ஃபோட்டோவெல்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடேசனுக்கு 2 ஒய்ஃபு, 2 பொண்டாட்டின்ற விஷயமும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரனோட அம்மாவையும் ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்து இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அஸ்வின். இவங்கள நான் ஒரு டைமு இதே ஊரில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரனுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பல்லவனுக்கும் பயங்கர அதிர்ச்சி. உடனே பல்லவன் இருந்துட்டு, பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்களா, எந்த ஊரில் எந்த இடத்துல அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலே தான் அவங்க தனியாளாக தான் இருந்தாங்க, பார்த்தேன் நான் இவங்கள பார்த்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவுக்குமே பயங்கர அதிர்ச்சி. உடனே சேரனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வந்துடுது, பயமாகவும் ஆயிடுது. எங்கள் அஸ்வின் சொன்னதை கேட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே எல்லாருமே எங்கள் சேரன்கிட்ட வந்து, ஏன் எதுக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் பல்லவனும் கேட்குறாங்க, அண்ணா ஏன் அண்ணா எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பல்லவா, இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சப்போ நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போது நம்ம அம்மாவை இவங்க எங்கேயோ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வேளை அம்மாவை நீங்கள் பார்த்த அப்படின்னா நீ அம்மா கூடயே போயிடுவியா பல்லவா, எங்களை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் பல்லவனுக்குமே அவங்க அம்மாவை பார்க்கணும், அவங்க அம்மாவை எப்படி என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், இங்கே வருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம பல்லவனுமே இருந்திருப்பாங்க. பல்லவனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல, ஸ்டன் ஆகி போய் நின்றுடுறாங்க. உடனே நம்ம சேரன் கேட்குறாங்க, ஏ பல்லவா எதுவுமே பேச மாட்டேங்கிற, அப்போது அம்மா வந்துட்டாங்க, அம்மா ஒரு வேளை வந்து உன்னை என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா நீ போயிடுவியா பல்லவா, நீ இல்லாமல் எப்படி நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் பல்லவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லைண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட தான் நான் இருந்தேன், என்னை நீங்கள் தானே வளர்த்தீங்க, நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக நான் அவங்க கூப்பிட்டதும் அவங்க பின்னாடி போக போகிறேன், எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்கள் தான் அண்ணன், உங்களை விட்டுட்டு நான் எக்காரணத்தை கொண்டு போகவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேருமே ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சேரன் அழுதை பார்த்ததுமே நம்ம நிலாவுக்குமே பயங்கரமாக அழுக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கார்த்திகாவுக்கு இந்த குடும்பத்தில் நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. ஏன் கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ட, எனக்கு வேறு எந்த வழியிலனாலும் நீ கஷ்டத்தை கொடுத்துருந்தா நான் எல்லாத்தையுமே தாங்கி இருந்திருப்பேன், ஏன் என்னை சேர மாமா கிட்டேருந்து பிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்தில் வந்து நான் சேரன் மாமாவோட பொண்டாட்டியாக வாழணுன்ட்டு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பேன், எவ்வளோலாம் கனவு கண்டிருப்பேன். எத்தனையோ டைம் சேரன் மாமா கிட்ட கூட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் ஒரு நாளுமே நம்மக்கிட்ட பிடிச்சிருக்குன்னு கூட ஒரு வாயை திறந்து ஒரு நாளுமே சொன்னது கிடையாது. என்னமோ எல்லாம் நம்ம தலையெழுத்து போல், போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல், அதனால தான் எனக்கு சேரன் மாமா கிடைக்காம போயிட்டாரு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நான் சேரன் மாமாவுக்கு தான் ஒய்ஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி கண் கலங்குறாங்க. உடனே அஸ்வினி இருந்துட்டு, ஏன் கார்த்திகா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க ஒன்றும் இல்லை, சும்மா தான், மாமாலாம் அழுகுறத பார்த்ததும் எனக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடுங்க கஸ்தூரி வந்து என்ன போனவங்க இன்னுமே வரல, ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருக்காங்க. எதுவுமே சண்டை இங்கே கஸ்தூரியை பார்த்ததுமே நடேசன் இருந்துட்டு ஏதோ ஒரு சண்டை வரப்போகுது தான் நினைக்கிறாங்க. ஆனால் சண்டை போடாமல் எங்கள் கஸ்தூரி வந்து, கார்த்திகா எவ்வளோ நேரம், வா ஊருக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இங்கே எதுக்காக உட்காண்ட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவை சண்டையே இல்லாமல் கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே அஸ்வினுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டும் முடிச்சிடுறாங்க. கார்த்திகா இருந்துட்டு, மாமா நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட இங்கே சேரனை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அஸ்வினுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. சேரனுக்குமே ரொம்பவே
ஃபீலிங்காக இருக்குது. இன்னொரு சைடு நம்ம பல்லவன் வந்து யோசிச்சு பார்த்துன்னே இருக்காங்க அஸ்வின் சொன்னதவே நினச்சி. இதே ஊரில் தான் நம்ம அம்மா இருக்காங்க போல், என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பார்த்து ஏன் என்னை தனியாக தவிக்க விட்டு போனீங்க அப்படின்றத நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.